செஞ்ச புண்ணியமோ தெரியல, தலைக்கு வந்து தலைப்பாக்கோட போயிருச்சுன்னு தாங்க சொல்லணும். இன்னும் ஒரு ஸ்டெப்பு நான் முன்னால் வச்சிருந்தா கூட போதும். இந்த கட்டாயம் மண்டை பதம் பார்த்துருக்கோம். நல்ல வேலையாக போங்க. இப்போ மாம்பழ சீசன் வேறங்களா, சிங்கப்பூரில் திருமண பக்கம்லாம் ஒரே மாம்பழம் தான். இங்கே வந்து தாய்லாந்து மாம்பழம் எப்போவுமே கிடைக்கும். ஆனால் ஊர்லேருந்து வர்றது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். ஸோ இந்த நீளமாக இருக்கிறது எல்லாமே தாய்லாந்து வெரைட்டி. அதுக்கப்புறம் அந்த உருண்டையாக இருக்குல்ல, இது வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து வர பங்கனப்பள்ளி. கிலோ வந்து $10 வரைக்குமே சேல் பண்ணுவாங்க. அதுவே இந்த தாய்லாந்து மாம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டு தான். ஒரு 2 வாங்கினா வந்துட்டு $5 $6 இந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்துட்டு நான் மஷ்ரூம் வச்சுட்டு கூடவே கொஞ்சம் பன்னீரை ஆட் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி சிம்பிளாக பண்ணிவிட்டு கூட சப்பாத்தி தான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மஷ்ரூம் வந்து எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் பன்னீர் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக அது மஷ்ரூம் கிரேவி தான். ஆக்சுவலாக நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பண்ணாமல் வெறும் நம்ம என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூட வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு இது மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டரில் இதை வந்துட்டு அப்படியே கிரேவியாக வந்துட்டு கூட்டி வச்சிடணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கசூரி மெத்தி மட்டும் ஆட் பண்ணி இறக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெங்காயம் தக்காளியில் நம்ம அரிஞ்சு செய்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறப்ப இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் தயிர் மட்டும் ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கிறணும். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.